ஏதோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கரகாணன்னு சொல்லி தான் கடலை தாண்டி வந்திருப்போம். கரகாணன்றது தான் கடலுக்குள்ளே வாரது. கரகாணன் கடலை தாண்டி என்ன செய்திருப்போம், வந்திருப்போம். வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு நாம் பட்ட கஷ்டம், எல்லாருடைய பழமொழி என்ன, நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் யாரும் படக்கூடாது. அவனுக்கு கஷ்டத்தையே காட்டாமல் உருவாக்கினா நீங்கள் என்ன தான் சொல்லிட்டு உங்களோட வாப்பா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா, நான் அதெல்லாம் சொல்லி எல்லாம் சரி வராது, அதெல்லாம் சொல்லி சரி வராது. நீங்கள் கண்டது அவன் என்ன செய்யலை, காணலை, காணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, காணக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்க. அவன் கேட்டால் வாங்கி கொடுக்குறது, அவன் சொன்னால் வாங்கி கொடுக்குறது, அவன் என்ன இப்படியே நம்ம பழக்கிட்டதுனால அவன் வசதியானவனாக உருவாகிறான். வசதியான சூழ்நிலையில் உருவாகிறவன் அவன் என்ன செய்வான்டா, சோம்பேறித்தனமான ஒரு சமுதாயத்தை அவன் அவன் அப்படி இருக்க மாட்டான். அடுத்த ஜென்ரேஷன், அவன் உருவாக்குற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான், எந்த விஷயத்துலையும் கவனமிட்டு ஒரு பொடுபோக்காக இருக்கிற நேரத்தில் அடுத்தது என்ன செய்யும், லூஸ் ஆகினா கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்.